காதல் குலம். என்னடா தலைப்பே வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? தலைப்பு மட்டும் இல்லை, இந்த குலமும் வித்தியாசமானது தான். தாம்பத்தியம் குறித்து பொதுமக்களுக்காக ஒரு குலத்தையே அமைத்துள்ளான் ஒரு சிற்றரசன். அந்த குலத்தை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடியிலிருந்து அரூர் செல்லும் மாநில சாலையில் தானிப்பாடியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சின்னியம்பேட்டை என்கிற கிராமம். இந்த கிராமத்தில் அழகிய பச்சை பசேல் என்ற வயல் வெளிகளுக்கு மத்தியில் பூத்து குலுங்கும் புளிய மரங்களும் வேப்ப மரங்களுக்கு மத்தியில் 1 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது இந்த காதல் குலம். இந்த குலம் குறித்து கல்வெட்டோ குறிப்போ எதுவுமே இல்லை. செவிவழி கதையாக இந்த பகுதி மக்களால் சொல்லப்படுவது 16ஆம் நூற்றாண்டில் செங்கம் பகுதியை ஆண்ட குறுநில மன்னன் சின்னியன் அமைதியாக ஆட்சி செய்து வந்த இந்த மன்னனுக்கு அழகிய இளம் பெண் ஒருவள் இருந்துள்ளார். அவள் தன்னுடைய தோழிகளுடன் பொழுதை கழித்து கொண்டு இருந்தாள். அப்போது சின்னியம்பேட்டை பகுதிக்கு அடுத்த பகுதியில் ஆண்டு வந்த ஒரு சிற்றரசன் சின்னியம்பேட்டை மீது படையெடுத்து வந்துள்ளான். தனது நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த சிற்றரசனுடன் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொண்டுள்ளார் சின்னியன் என்கிற அரசன். அதாவது தங்கள் நாட்டின் மீது போர் தொடுக்காமல் இருக்க வேண்டும், படைகளை திருப்பி தங்கள் நாட்டுக்கே அழைத்து சென்று விட வேண்டும். அப்படி செய்தால் தனது அழகிய இளம் மகளை அந்த எதிரி நாட்டு இளவரசனுக்கு திருமணம் செய்து வைப்பதாக கூறுகிறார். அதை ஏற்றுக்கொண்ட இந்த எதிரி நாட்டு சிற்றரசனும் சின்னியனின் மகளை திருமணம் செய்து கொண்டு தனது நாட்டிற்கு அழைத்துச் செல்கிறான். பல பரிசுகளும் பொன்னும் பொருளும் வாரி வழங்கி தன் மகளை அனுப்பி வைத்த தான் சிற்றரசன் சின்னையன். ஆனால் போன சில தினங்களிலேயே சின்னியம்பேட்டைக்கு திரும்பி வந்து விடுகிறாள். இது பற்றி மன்னன் தன் மகளிடம் கேள்வி எழுப்ப அவள் அழுதாலே தவிர எந்த பதிலையும் சொல்லவில்லை. இதனால் மனம் நொந்து போன அரசரும் அரசியும் என்ன செய்வது என தெரியாமல் குழம்பினர். பின் தோழிகளை வைத்து மகளிடம் பேசிய பொழுது தாம்பத்தியம் குறித்து எதுவுமே தெரியாமல் அந்த இளவரசி இருந்தது கேட்டு மகாராணி அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது பற்றி தனது கணவரிடம் மகாராணி கூறியதும் தனது அமைச்சரவை சகாக்களிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த ஆலோசனையில் மூத்த அமைச்சர் ஒரு குலத்தை புதியதாக உருவாக்குவோம், அங்கு தாம்பத்தியம் குறித்த சிற்பங்களை செதுக்குவோம் என ஆலோசனை சொன்னார். அந்த ஆலோசனை மன்னருக்கு ஏற்புடையதாக இருந்தால் உடனடியாக ஒரு குலம் உருவாக்கப்பட்டது. குலத்தில் கரைகளில் வைக்கப்பட்ட கருங்கற்களில் தாம்பத்தியம் குறித்தும் அரசர்களின் போர் முறை குறித்தும் பட்டாபிஷேகம் குறித்தும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டன. இந்த குலத்திற்கு இளவரசியை தோழிகளுடன் குளிக்க அனுப்பி வைத்தார் சிற்றரசர் சின்னையன். அந்த சிற்பங்களை பார்த்துவிட்டு தனது தோழிகளிடம் இளவரசி என்னவென கேட்க வயதில் மூத்தவராக இருந்த ஒரு பெண்மணி அது பற்றி விளக்கம் கூறியுள்ளார். அது புரிந்து கொண்ட இளவரசி உடனடியாக தனது கணவருடன் சென்று நல்ல வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு வாழத் தொடங்கினார். இந்த குலத்தை சுற்றி சிற்பங்கள் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இதில் அந்த காலத்தில் வேட்டை முறைகளுடன் கூடிய சிற்பங்கள் செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன.